வணக்கம். டாக்டர் கீதா ஸ்ரீ பாலாஜி. சர்க்கரை நோயாளிகளுக்கு கஞ்சி ஃபார்மில் ஒரு ஃபுட் இருந்தால் நல்லதா, இல்லை உப்புமா ஃபார்மில் இருந்தால் நல்லதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் திணை கஞ்சி நல்லதா இல்லை திணை உப்புமா நல்லதான்றதை பார்ப்போம். ரெண்டுமே மில்லட் தான், ஆனால் பாடியில் எஃபெக்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். உதாரணமாக இப்போ ஒரு திணை கஞ்சி நீங்கள் பண்ணும்போது மில்லட் அதிக தண்ணியில் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதனால் டைஜஷன் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும். குளுக்கோஸும் பிளட்டுக்கு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். ஒரு பவுல் திணை கஞ்சிக்கு கிளைசெமிக் லோட் சுமார் ஒரு 16லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். ஆனால் திணை உப்புமா பண்ணும்போது மில்லட்டோட கிரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இன்டாக்டாக இருக்கும். அது கூட நம்ம வெஜிடபிள்ஸ், தால் இதெல்லாம் சேர்த்துக்கும் போது டைஜஷன் மெதுவாக நடக்கும். அதனால் இதோட கிளைசெமிக் லோட் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 12லேருந்து ஒரு 15 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க திணை கஞ்சியை விட திணை உப்புமா ஒரு பெட்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மில்லட்ஸ் நல்லது தான், ஆனால் அளவு தான் பிளட் சுகர் கண்ட்ரோலில் ரொம்ப முக்கியம். நன்றி.